நான் லக்ஷ்மி. இது பெட் டைம் ஸ்டோரி. கதையோட பெயர் கல். எபிசோட் 2. நேற்று பார்த்த கதையோட கண்டினியூவேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நேற்று டானு பேக்கெட்டில் அந்த வெள்ளைக்கல்லை மறைச்சி வச்சுக்கிட்டான் அவங்க அப்பாவை பார்த்ததுக்கப்புறம். இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு வாங்க பார்க்கலாம். டானு அப்பாவை பார்த்த சந்தோஷத்தில் அந்த கல்லை மறந்துட்டான். அவனோட அப்பா கூடவே ஜாலியாக விளையாடிட்டு சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு அவரு கூடவே தூங்கவும் செஞ்சுட்டான். அடுத்த நாள் எப்பவும் போல் ஸ்கூலுக்கு கிளம்பினா டானுவோட அப்பா அவனை ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தார். டானு அந்த வெள்ளைக்கல்லை பற்றி சுத்தமாகவே மறந்து போய் இருந்தான். அந்த வெள்ளைக்கல் அவனோட பேண்ட் பாக்கெட்லேயே இருந்தது. அந்த பேண்ட்டை டானுவோட அம்மா துவைக்கிறதுக்காக தண்ணியில் ஊற வச்சுட்டாங்க. டானு ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வர வழியில் ஒரு நகைக்கடையை பார்த்தான். அதை பார்த்ததும் அவனுக்கு அந்த வெள்ளைக்கல்லோட ஞாபகம் வந்தது. உடனே அவன் வேகமாக வீட்டுக்கு போய் அவனோட அம்மா கிட்ட, அம்மா நேற்று நான் போட்டிருந்த ட்ரெஸ் எங்கம்மா அப்படின்னு கேட்டான். எதுக்கு நீ இவ்வளோ அவசரமாக ஓடி வந்து கேட்குற? அதில் முக்கியமாக ஏதாவது பொருளை மறந்து வச்சிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அவனும் தயங்கிக்கிட்டே, இல்லைம்மா, ஆமாம்மா, நீ எங்கன்னு சொல்ல அப்படின்னு கேட்டான். அந்த துணிகளை நான் துவைச்சு பின்னாடி காய போட்டிருக்கேன், போய் பாரு அப்படின்னு சொன்னாலாம். ஓடி போய் அவனோட பேண்ட் பாக்கெட்டில் கையை வச்சு பார்த்தான். அந்த வெள்ளைக்கல் 2 கற்களாக இருந்துச்சான். டானுக்கு அதை பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நாம ஒரு கல்லு தானே வச்சிருந்தோம், எப்படி 2ஆ வந்துச்சு அப்படின்னு யோசிச்சான். அந்த 2 வெள்ளை கற்களையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த ஊர்ல இருக்க நகை வியாபாரி கிட்ட போனான். இந்த 2 வெள்ளை கற்களும் என்ன கற்கள்னு எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வியாபாரி கிட்ட கேட்டான். அந்த வியாபாரி என்ன சொன்னாருன்னு நாளைக்கு கதையில பார்க்கலாம். கதைகளை மறக்காம கேளுங்க.